அதை சமாளிக்கக்கூடிய வகையில் HRA அல்லது பெட்ரோல் அலவன்ஸ் இந்த மாத சம்பளத்தோடு நாள் ஒன்றுக்கு 50 வீதம் வழங்க வேண்டும். இதை இந்த மாத சம்பளத்தோடு வழங்கணும்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது வந்து EL, இனி வரும் காலங்களில் EL வந்து 12 நாள் கண்டிப்பாக வழங்கணும். மூணாவது, 10 வருஷமாக பெண்டிங்கில் இருக்க EL யூனிட் 1க்கு நீங்கள் என்னைக்கு தந்தீங்களோ அன்னையிலேருந்து எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதையும் இந்த மாத சம்பளத்திலே கண்டிப்பாக தரணும். மூணாவது. நாலாவது கோரிக்கை, இனி வரும் காலங்களில் ஓட்டி பார்க்குற எல்லாத்துக்குமே இரட்டிப்பு சம்பளம், அதாவது 500னா 1000 டபுள் சேலரி கொடுக்கணும்னு. இது நாலாவது கோரிக்கை. அஞ்சாவது ஒன்று என்னென்னா, தீபாவளி வருட போனஸ் வந்து 7000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு பதிலாக 5000 ரூபா. ஏன்னா கவர்மெண்ட்டில் 8.33 இருக்கு. அந்த பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு, அதாவது நீங்கள் 5000 நம்ம கேட்குறோம். சரிங்களா? இதுக்கு அதாவது ஆக்சுவலாக நீங்கள் தான் நான் உங்களோட இத்தனை பேர்த்தோட ஒரு கருத்துக்களை தான் நான் இப்போ சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் சொன்னீங்கனாலும் இதில் வேறு இருக்குன்னு சொன்னாலும் காலையிலேருந்து பேசியாச்சு. இப்போ கான்ட்ராக்டர் வந்து பேசிட்டு போனாங்க. உங்கள் எல்லாத்துக்காக தான். நீங்கள் யாரையுமே நம்ம நான் ஒருத்த மட்டும் போய் பேசுகிறேன். நீ என்ன நம்ப போதுமா? 10 பேர்த்த கூட்டிகிட்டு தான் போகிறேன். சரிங்களா? நான் கேட்குறேன், அதாவது இதுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது எல்லாம் எழுதி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக எடுத்ததுங்க. ஒரு மனதாக தானே எடுத்தா? நான் மட்டுமா சேர்ந்து எடுத்தேன்? எல்லாம் தானே எடுத்தோம். இதை போய் நம்ம கேட்குறோம். கேட்டுட்டு அவங்க இதில் எதாவது தர்றாங்க, எதாவது தரல சொல்கிறாங்க. இதை வந்து நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்கிறேங்க. என்ன நீங்கள் நான் வந்து அவங்களோட இதாக முகமாக தான் வந்திருக்கேன். நாங்கள் போய் கேட்குறோம். கேட்டுட்டு உங்கள்கிட்ட நல்ல முடிவாக சொல்கிறவங்கன்ட்டு நம்ம சொல்லிட்டு வர்றோம். வந்து மறுபடியும் உங்களுக்கு இது மாதிரி மீட்டிங்கை போடுவோம், பேசுவோம். சரிங்களா? இன்னும் இதோட முடியல, இதுவும் உடன்பாடு இல்லைன்னா அமைச்சருக்கு கோரிக்கை வச்சுருக்கோம், கலெக்டருக்கு வச்சுருக்கோம். வரட்டும். 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளைக்கு இப்போ நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்களா? நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டை நிப்பாட்டணும், ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ லாஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு எய்மா? நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு வாங்குற சம்பளம் பத்தலை, அதுலேருந்து அதிகமாக வேணுங்கிறதுக்காக தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு 10 பேர் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. 5 பேர் சேர்த்து 15 பேர் போவோம். 15 பேர் நான் இப்போ சொன்ன இதே கருத்தை தான் சொல்லுவோம். அங்கே போய் யாரும் மாறிலாம் பேச மாட்டோம். அவங்க கொடுக்குற, ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே போனால் காசு வாங்கிட்டு மாறிட்டீங்கன்னா, காசு வாங்குறதுக்காகவே நான் நின்றுட்டுருக்கேன். நான் இந்த வேலையை நான் டிபெண்ட் பண்ணியே நிற்கலையே. அங்கே நாங்கள் மறுபடியும் இங்கே வேலைக்கு எனக்கு வேலை இருந்தால் போதும். இப்போ நீங்கள் யாருங்க வந்து பேச பயப்படுறீங்க? நான் ஏன் பேசுகிறேன்? எனக்கு இந்த வேலை இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, எனக்கு நான் பொழைச்சிக்க முடியும், என்ன நான் என்னால் காப்பாற்றிக்க முடியும். நான் அண்ணாவின் தம்பி அப்துல் கலாமின் மாணவன். BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எனக்கு 1008 வேலை காத்துட்ருக்கு. நான் பேங்கில் மாதம் 70,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கும் என்னால் வண்டி ஓட்ட முடியல. ஒரு காரணத்துக்காக வர்றோம். அங்கே நம்மளுக்கு ஆடு மாடு தோட்டம் தரம் இருக்குது, அதை பார்க்கணுன்னு ஏதோ ஒரு ஷிஃப்ட் 8 மணி நேரம் வந்துட்டு போனால் போகணுன்னு இருக்கேன். நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறீங்க, நானும் சேர்த்து தான் கஷ்டப்படுறேன். உங்களுக்காக கஷ்டப்படுறவங்க, புரியுதுங்களா? அதான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? சேகுவார அடிமைப்பட்ட இனம், அடிமைப்பட்ட உரிமையால் தொழிலாளி எங்கே இருக்கானோ அவன் உரிமைக்காக எவன் போராடினாலும் அவன் நான் தான் சொல்லியிருக்காரு. கியூபால இன்னைக்கு வரைக்கும், கியூபாங்கிற ஒரு நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் பிரைவேட் ஸ்கூலே கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அங்கே எல்லாத்துக்கும் அங்கே இப்போ இது பண்ணுற பிரைம் மினிஸ்டருக்கும் ஃபிடல் காஸ்ட்ரோக்கும் ஒரே மருத்துவம் தான். அடிமட்டத்தில் இருக்கான் பாரு, ஒரு கூலி தொழிலாளிக்கு ஒரே மருத்துவம் தான். இங்கே மாதிரி நம்ம நினச்சா அப்போலோவிலையும் காவேரியிலையும் பார்க்குற மாதிரி ஒரு ஆளுக்கு அப்போலோவும் காவேரியிலையும். நம்மளுக்கு ஒரு காலத்தில் இருந்தார் கக்கன்னு ஒரு மினிஸ்டர். என்ன பண்ணார்? போய் காமராஜர் மதுரையில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் செத்து போனாரியா. காமராஜர் கல்யாணமே பண்ணாமல் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாகவே மக்களுக்காக வாழ்ந்தாங்க. அப்பேற்பட்ட மண்ணிலேருந்து நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? யாருக்கும் உங்கள்கிட்ட நாங்கள் போய் பணத்தை வாங்கிட்டு மாற்றி பேசுகிறோம். உங்களோட கோரிக்கையை கொண்டு போகிறோம். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறேன். சரிங்களா? நம்ம இதுக்கு என்ன முடிவுன்னு கேட்டுட்டு வரோம். டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வாங்க, 15 பேர். நான் போகலாமா? நான் ஒரு ஆள் போகலாமா? அடுத்த 15 பேர் யாரு?